ஜெயபீமில் பின்னாடி கேலண்டர் வச்சாங்க இல்லையா, அது அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. ஜெயபீமில் டிஸ்கஸ் பண்ண இஷ்யூ வந்து ரொம்ப முக்கியமான இஷ்யூ. ஆனால் அந்த பேரை வச்சு அதுக்கு பின்னாடி அந்த கேலண்டர் வச்சப்போ சூர்யா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, அவர் ஒரு பெரிய ஆக்டர். ஆனால் சூர்யாவோட படத்தில் அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது மக்கள் சூர்யாவை தான் குறை சொல்லுவாங்க. மக்கள் சூர்யா சார குறை சொன்னதுக்கு நான் சொல்லிடுறேன், நான் முடிச்சிடுறேன். இல்ல மேடம், இது தப்பு. நான் கம்முன்னு இருந்தா மக்கள் ஏன் சூர்யா சாரை குறை சொன்னாங்கன்னா இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் வெறும் ஆக்டர் தானே சார் போயிருந்தாருன்னா அது அப்படியே போயிட்டு இருக்கோம், ஃபுல்லாக டேரக்டர் மேலே போயிருக்கோம். சூர்யா சார் இது நாங்கள் வேணும்னே பண்ணல, இது உண்மைதான்னு அவர் அந்த ரீதியில் அறிக்கை கொடுக்குறப்ப தான் அவரு உங்களுக்கு இதில் சம்மந்தம் இருக்கான்னு வருது. ஸோ அது மட்டும் இல்லை, அவர் இல்லை, அவர் ஒரு பெரிய ஆக்டர். அவரோட படங்கள் வரும்போது அவருக்கு அதுக்கு பொறுப்பு எடுத்துட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அதான் மேடம், பொறுப்பு எப்படி எடுத்துக்கணும்னா இந்த விஷயம் தெரியாமல் நடந்துச்சு, எனக்கு தெரியல, நான் மாத்துறேன்னு சொல்லியிருந்தா அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருக்கும். நாங்க நேர்மையா தான் இருக்கோம். நானும் ஒரே விஷயம் தான் தம்பி சொல்றோம். நான் என்ன சொல்ல வரேன்னா இல்ல, ஏன்னா நான் ஹர்ட்டான சைடுல இருக்கேன், எனக்கு அந்த மக்களோட வலி தெரியும். தம்பி, நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த படத்துல அது வந்தப்போ நம்ம என்ன சொன்னோம்னா, நீங்க வேணும்ட்டு பண்ணலன்னா கூட நீங்க அப்படி வராம ஜாகிரதையா இருந்திருக்கணும்ல. எதுக்கு இப்படி ஒரு மக்களுக்குள்ள ஒரு டிவிஷன் கொண்டு வரீங்க? அது வேணும்னே பண்ண விஷயம் தான், எனக்கு தெரியும். நான் அந்த கேஸ் நடந்த ஊர் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த ஊரில் போய் எடுத்து போட்டு அத்தனை பேட்டியுமே நான் அதில் இன்வால்வ்டு. நான் அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையுமே பேசியிருக்கேன், அந்த கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் எல்லார்கிட்டையுமே. பின்னாடி அந்த கேலண்டர் போட்டது தெரியாம நடந்திருந்தா கூட அது நடக்காம பார்த்திருக்கணும்லன்னு தான் நம்ம சொன்னோம். அதே தான் நான் உங்க படத்திலேயே சொல்றேன். அது உண்மைனா நான் உங்க படத்தை பத்தி தான் இல்ல மேடம், அது உண்மைனா சொல்றதுல எந்த தப்பும் இல்லைன்ற ஒரு அந்த மாதிரி இருக்கிறவங்க போலீஸா இருந்து அவ்வளவு குரூரம் பண்ணிருக்காங்கன்னா தைரியமா பேசுங்கன்ற. என்ன தப்பு இருக்கு அதுல? தம்பி, நான் அதை பத்தி சொல்லலப்பா. நீங்க சொன்னீங்கல்ல, நான் வந்து திரும்ப அவர்களை நினைச்சு பண்ணல, ஆனா அவங்க ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு, அதுக்கு கம்பேரிசன் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு படம் பண்ணும்போது இருங்க திரும்ப அவர்கள் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு, அவங்களோட டயலாக நீங்க ஸ்டேஜ்ல பேசின டயலாக் எடுக்கிறீங்க, அது சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இது கனெக்ட் பண்ணுவாங்க, இது ஒரு பிரச்சனை ஆகும்னு நீங்க யோசிச்சிருக்க வேண்டாமா? எப்படி ஜேபிஎம்ல அந்த கேலண்டர் வைக்கும் போது அது தெரியாம பண்ணிருந்தா கூட அது தவறு சொல்றேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரியாம நடந்திருந்தா கூட. தெரியாமலாம் பண்ணல, நான் தெரிஞ்சுதானே பண்ணேன். நீங்க பர்சனல் அட்டாக் தான் பண்ணீங்களா? பர்சனல் அட்டாக் இல்ல மேடம், இவங்க பேசினது தப்பு இல்ல. அவங்க என்ன அந்த 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 ஸ்டேஜ்ல பேசின ஸ்பீச் வீடியோ போடுங்க ப்ளீஸ், போடுங்க. I want to see. இப்போ நான் சொல்லிடுறேன் தம்பி